திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த நிர்வாண சுவை என்றால் என்ன, நாங்கள் எப்படி நடைமுறை வாழ்க்கையில் இந்த நிர்வாண சுவையை பெற்றுக்கொள்வது என்பதை இந்த போதனையில் நாங்கள் கொஞ்சம் விளக்கமாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம். நிர்வாண சுவை என்பது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டு, ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்து மீண்டு, மனதில் எரிந்து கொண்டிருக்கிற இந்த தீ அணைவதுதான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது ஆன்மா என்ற துஷ்டியில் இருக்கும் மனிதருக்கு நிர்வாணம் என்றால் என்னன்னு தெரியாது. இப்போ துஷ்டியில் இருக்கும் மனிதர் உலகம் உண்மை என நம்பி எல்லாம் இருக்கிறது என்ற பிடிப்பில் அவர் அந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த மாட்டிக்கொண்டு இருக்கும் துஷ்டியின் காரணமாக இவருக்கு உண்மை என்ன, சத்தியம் என்ன என்று தெரியாதனால துஷ்டியின் காரணமாக இவர் துன்பத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாமே துன்பம்தான். பிறப்பு, வயோதிபம், நோய்வாய்ப்படுதல், இறப்பு. இதில் எங்கே இருக்கிறது இன்பம், எங்கே இருக்கிறது மகிழ்ச்சி? படித்து பட்டம் பெற்றுட்டா இன்பமா? நிறைய சம்பாரித்து சொத்துக்களை சேர்த்துட்டா இன்பமா? பெரிய வாகனம் எடுத்து சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டா இன்பமா? உலகத்தில் பெரிய புகழ் பெற்றுட்டா இன்பமா? எங்கே இருக்கிறது இன்பம்? யார் அடைந்தார் இந்த இன்பத்தை? அப்போது எங்கே பார்த்தாலும் இன்பம் கிடையாது. எல்லாமே தற்காலிகமானது, கொஞ்ச நேரம்தான். இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து அதில் பெறும் இன்பம் என்பது அல்பமானது, ஆயுள் இல்லாதது. அந்தந்த நேரத்துக்கு ஒரு இன்பத்தை பெறுகிறோம். நல்லா படித்து பட்டம் பெற்றுட்டா இன்பம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி மெனக்கட்டு படிக்கிறோம். கஷ்டப்பட்டு கண்மொழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெறுறோம். பட்டம் பெறுறவர் நோய்வாய்ப்படாமல் இருக்கிறாரா? வயசு போகாமல் இருக்கிறாரா? இல்லை இறந்து தான் போகாமல் இருக்கிறாரா? இல்லை, இவருக்கு எல்லாமே நடக்குதே. இவர் நோய்வாய்ப்படுறாரு, இவருக்கு வயசு போகுது, இவருக்கு இறப்பு வருது. அப்போது இந்த பட்டம் பெற்றதுனால ஒரு இன்பம் அடைஞ்சிட்டாரா? அது உண்மையான இன்பமா? அது நிரந்தரமான இன்பமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அது உண்மையான இன்பம் கிடையாது, அது நிரந்தரமான இன்பம் கிடையாது. அப்போது இந்த நிரந்தரமான இன்பத்தை தான் பகவான்
புத்தர் அவர்கள் நிர்வாணம் என்று கூறுகிறார்கள். அழிந்து போகக்கூடியது அல்ல, நிரந்தரமானது. அதுதான் மகிழ்ச்சியானது. அப்போது இந்த இன்பத்தை பெற்றுக்கொள்ளத்தான் மகானனி ஏஹி பஸ்ஸிகோ ஓப்பன் ஐக்கோ என்று அழைப்பு விடுத்தார்கள். வாருங்கள், வந்து பாருங்கள் என்று. வந்தவர்கள் பார்த்தார்கள். பார்த்தவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடிந்தது. புரிந்து கொண்டவர் நிர்வாணம் அடைந்தார். அப்போது வராதவருக்கு இதை பார்க்க முடியாது. அப்போது நாங்கள் வரணும். எங்கே வரணும்னு பார்த்தா, சத்தியம் என்ன, உண்மை என்ன, இந்த உலகின் யதார்த்தம் என்ன என்ற தேடுதல் எங்களுக்குள் இருக்கணும். அதை தேடிக்கொண்டு வருபவருக்கு இந்த போதனைகளை கேட்க முடியுமாக இருந்தால், புத்தோத்பாத போதனைகளை கேட்க முடியுமாக இருந்தால் அவருக்கு நிச்சயம் வழி திறக்கும். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த இந்த தத்துவம் பற்றி அவர் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். பகவான் புத்தர் அவர்கள் கூறும் தத்துவம்தான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ நாங்கள் எல்லாமே இருப்பது ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளனா, அப்போ நாங்கள் இருப்பது துன்பத்தில். அப்போ ஆன்மா என்ற துஷ்டி எப்படி உருவானது, மனம் எப்படி உருவானது என்ற விளக்கத்தை பகவான் புத்தர் அவர்கள் இந்த தத்துவத்தை விளக்குகிறார்கள். அப்போ இந்த விளக்கத்தை கேட்டு அறிந்து கொள்பவர், அப்போது நாங்கள் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டிக்குள் தான் என்று அவர் தர்ம போதனையில் அறிந்து கொள்ளுகிறார். அறிந்து கொண்ட விடயத்தை மெனகி செய்கிறார், விமர்சிக்கிறார். விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு உண்மை புரிகிறது. நாங்கள் பார்ப்பது, கேட்பது, உணர்வது, இந்த 5 சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததைத்தான் நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம், உணர்கிறோம். அதை தவிர இந்த மனிதனுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை. விலங்குகளுக்கு பொதுவாக மாட்டுக்கு சிகப்பாக தான் எல்லாம் தெரியுமாம். அதே போல் கரப்பாம்பூச்சிக்கும் சிகப்பாக தான் எல்லாமே தெரியுமா. அப்போது மாட்டுக்கு தெரிவது சிகப்பு அப்படின்னு சொன்னால் அது உண்மையான உலகமாக? அப்போது கரப்பாம்பூச்சிக்கு சிகப்பாக தெரியுதுன்னு சொன்னால் அது உண்மையா? இப்போ எங்களுக்கு தெரிவது உண்மையா? அப்போ எதில் உண்மை இருக்கிறது? எங்கே இருக்கிறது உண்மை? அப்போது கண்களுக்கு தெரிவது நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போது கண்களுக்கு தெரிவது நாங்கள் நினைக்கிறோம் வெளியில் இருக்கிறது என்று. மாடுக்கு தெரிந்தது வெளியில் சிவப்பு என்று சொல்ல முடியுமா? உலகம் சிவப்பு அப்படின்னு சொல்லி அது உண்மையாகுமா? இப்போ எங்களுக்கு தெரிவது 7 வர்ணங்கள், 7 கலரை தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த 7 வர்ணங்கள் தான் உலகமா? இப்போ 7 வர்ணங்கள் என்பது எங்களுக்கு மொண்டிசோரியில் இணைத்து கொடுத்தது அல்லவா? கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்தார்கள். இது சிவப்பு, இது பச்சை, இது மஞ்சள், இது நீலம் என்று. அப்போது சிவப்பு என்பது வர்ணமும் சத்தமும் அல்லவா? சத்தமும் வர்ணத்தையும் இணைத்தார்கள்.
மொண்டிசோரியில். அப்போ இணைந்ததைத்தான் நாங்கள் இது சிவப்பு என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அது உண்மையா? இல்லை, அது உண்மை அல்ல, அது சத்தியம் அல்ல. அது கண்ணும் காதும் இணைந்ததனால் உருவானது, சத்தமும் வர்ணமும் இணைந்ததனால் உருவானதே தவிர அது உண்மை கிடையாது. அப்போ எங்களுக்கு தெரிவது எல்லாம் உண்மையா? இல்லை, அது உண்மை கிடையாது. கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் மட்டுமே. அது சிவப்பு, இது மஞ்சள், இது பச்சை என்று நாங்கள் சொல்வதுதான் அறியாமை. நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருப்பதுதான் ஆன்மா என்ற துஷ்டி. சிவப்பு என்பதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ரெட் என்று, சிங்கள மொழியில் சொல்வாங்க ரத்து என்று. அப்போ நாங்கள் சொல்லும் சிவப்பு உண்மையா? ஆங்கிலத்தில் சொல்லும் ரெட் உண்மையா? சிங்கள மொழியில் சொல்லும் ரத்து என்பது உண்மையா? எது உண்மை அப்படின்னு பார்த்தா இங்கே எதுவும் உண்மை கிடையாது. அவரவருக்கு போட்டு கொடுத்த சத்தத்தை அவரவர் பிடித்து கொண்டு இது சிவப்பு, இது ரெட்டு, இது ரத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு. அந்த பிடிப்பின் காரணமாக எங்களுக்குள் ஒரு அதிர்வு உருவானது. இந்த அதிர்வின் காரணமாக அதற்கு ஒரு மதிப்பு பெறுமதி வந்தது. அந்த மதிப்பும் பெறுமதியும் தான் எங்களுடைய தீ மனதில் இந்த வெந்து கொண்டிருக்கும் தீ என்பது இதுதான். மதிப்பும் பெறுமதியும் இருக்கும்போது நாங்கள் ஒரு ஈகோவில் இருக்கிறோம். வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும் நாங்கள் அதுக்கு ஒரு மதிப்பை அளித்து பெறுமதியை கொடுத்து அதற்குள் நாங்கள் ஈகோவுக்குள் இருக்கிறோம், ஆணவத்தில் இருக்கிறோம், அகங்காரத்தில் இருக்கிறோம். அப்போ இதில் உண்மையை கண்டால், சத்தியத்தை கண்டால், பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த தத்துவம் பற்றி அவர் தெரிந்து கொண்டால், கேட்டு அறிந்து கொண்டால் அவர் விமர்சிப்பார். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா என்று, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறதா என்ற விமர்சனம் அவர் செய்வாராக இருந்தால், விமர்சனத்துக்குள் அவர் ஈடுபடுவாராக இருந்தால், அப்போ அவருக்கு இது வெட்ட வெளிச்சமாக தெரியத் தொடங்கும். வெட்ட வெளிச்சமாக தெரியும் போது அவர் சத்தியத்தை தான் காண்கிறார், உண்மையை தான் காண்கிறார். அப்போது சத்தியத்தை காணும்போது அவருக்கு வெளியில் இருப்பது உண்மை அல்ல, நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், பிடித்து கொண்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார். சத்தியத்தை உணரும் போது அதற்குள் இருந்த வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பில் இருந்த துஷ்டியில் இருந்த அவர் அந்த துஷ்டியில் இருந்து மீள்கிறார். அப்போ துஷ்டியில் இருந்து மீளும் போது அவருக்கு அதன் மீது பெறுமதியோ மதிப்போ அழிந்து போகிறது. அதற்குள்ள பெறுமதியும் மதிப்பும் அழிந்து போகும்போது அப்போது அங்கே மனதுக்குள் ஒரு ஈகோ இருந்தது, ஆணவம் இருந்தது, அகங்காரம் இருந்தது. அந்த ஆணவம் அகங்காரம் தனியத் தொடங்குகிறது, அந்த ஈகோ தனியத் தொடங்குகிறது. அப்போ அந்த தனியத் தொடங்குவது தான் வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். நிர்வாணம் அடையும் வழி இதுதான். அப்போ அந்த வழியில் பயணம் செய்யும் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இவர்தான். ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் என்றால் சத்தியத்தை கேட்பவர். சத்தியத்தை கேட்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். கேட்டு இதை நடைமுறையில் கையாள்பவருக்கு, இதை விமர்சித்து நடைமுறையில் கையாள்பவருக்கு இதை புரிந்து உணர முடிகிறது.
உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது சத்தியத்தை அவர் காண்கிறார், கையாளுகிறார். அப்போ அவர் சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ சத்திய ஞானம் அடைந்தவர்க்குத்தான் குத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அதாவது மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கொண்டால்தான் மனதின் மாயையிலிருந்து, ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொண்டால்தான் அவருக்கு ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள முடியும். ஏத்தும் படிச்ச சம்பூதா ஏத்துபங்கா நிருஜதி. காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை இங்கே பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். காரணத்தை அறிந்து கொண்டால்தான் அதன் பலனிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியும். காரணம் தெரியாட்டி எங்களுக்கு பலன் என்ற துஷ்டியிலிருந்து மீள முடியாது. அப்போது கேட்டு அறிந்து கொள்பவர் காரணத்தை புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்டு அங்கே விமர்சிக்கும் போது அந்த பலனிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அவர் நினைத்து இதை செய்ய முடியாது. விடுதலை அடைவது என்பது அவரால் நினைத்து செய்ய முடியாது. அவருக்கு நடப்பது இது. அவர் உண்மையை காண்கிறார், சத்தியத்தை காண்கிறார். சத்தியத்தை காணும்போது, சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் இந்த துஷ்டியிலிருந்து மீள்கிறார். அப்போ மீள அவரால் முடியாது, அவருக்கு நடப்பது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு துஷ்டியிலிருந்து மீளும் போது அவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார். சக்காய துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார். அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு ஆன்மா என்ற சமிக்கை இருக்கிறது. அதாவது சத்திய ஞானம் அடைந்தவர் குத்திய ஞானம் வழியாக பயணம் செய்கிறார் என்பது மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்தவர் சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ அவருக்கு வழி திறக்கிறது. அதுதான் குத்திய ஞானம். அதாவது மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கொண்டு அவருக்கு மனதில் மேலும் வழி திறக்கிறது. அந்த வழிதான் குத்திய ஞானம். அப்போ இதுதான் ஆத்ம சமிக்கை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சத்திய ஞானம் அடைந்தவர் வெளி உலகத்தில் இருந்து மீள்கிறார். கர்ம பூமி, காம பூமியிலிருந்து அவர் மீள்கிறார். அப்போது காம பூமியிலிருந்து மீண்டாலும் அவருக்கு ரூப மற்றும் அரூப பூமிகள் இருக்கிறது. அவருடைய மனதில் எண்ணங்களில் அவர் இருக்கிறார். எண்ணங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பில் அவர் இருக்கிறார். அப்போ அதுவும் தனிய வேண்டும், அதுவும் அழிய வேண்டும். அதுக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வழியை போதிக்கிறார்கள். வாருங்கள், வந்து பாருங்கள் என்று. இந்த வழியில் பயணம் செய்யும் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் நடைமுறையில் இந்த உடலில் வலி ஏற்படுகிறது. கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, தலைவலி, இந்த மாதிரி ஏதோ ஒரு வலி அவருக்கு ஏற்படலாம். அப்போ இந்த வலி என்பது இந்த சென்சருக்குள் வந்தது. இந்த சென்சர் என்பது, இந்த உடம்பு என்பது ஒரு சென்சர். அப்போ இது இந்த உடம்பில் நான் என்று ஒருத்தர் இல்லை. உதாரணமாக வயிற்று வலிக்கிறது, வயிற்று வலி. வயிற்று வலி என்பது அந்த வலியை நானா, எனக்கா வந்தது, நானா அந்த வலியை உணர்கிறேன், எனக்கு அந்த வலி வந்தது அப்படின்னு அவர் விமர்சித்து பார்க்கும்போது, அவர் சத்தியத்தை காணும்போது, நடைமுறையில் மனதில் மேலும் வலிக்கு வரும்போது அவர் இந்த வலியை நான் உணர்வது கிடையாது, இந்த வலி எனக்கு வந்தது கிடையாது. வயிற்று வலி என்பது இந்த சென்சர், இந்த உடம்பு, இந்த உடம்பில் ஒரு பகுதி தான் வயிறு. அந்த வயிற்று வலி என்பது உடம்பில் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. பகவான் புத்தர் அவர்கள் இந்த உடலில் 32 பாகங்களை கூறி கேட்கிறார். இதில் நான் எங்கே இருக்கிறேன் என்று பாருங்கள் என்று. தலை, முடி, தோல், பல், நாக்கு, எலும்பு, சதை, வயிறு, இந்த மாதிரி நகம், கால், கை, இந்த மாதிரி 32 பாகங்களை பகவான் புத்தர் அவர்கள் கூறி
கேட்கிறார், இதில் எங்கே நான் இருக்கிறேன் என்று பாருங்கள் என்று. அதாவது விமர்சித்து பார்க்கும்போது கண்ணை பார்க்குறாரு. கண்ணில் நானா இது கண் நானா? அப்போ கண் என்னதா? கண் என்னுடைய ஆன்மாவா என்று பார்க்குறார். அப்போ கண் என்பது நான் இல்லை. ஏன் கண் இல்லாதவங்களும் இன்றைக்கி இருக்காங்க தானே. இப்போ யூடியூப் ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்குறோம், கண் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, கை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, கால் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அப்போது தலையிலையும் பாதி இல்லாத தலையில் உள்ளவர்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாமே நாங்கள் பார்க்கும்போது அவர்களெல்லாம் இப்போ கை தான் நான் என்றால், இப்போ கை இல்லாட்டி அப்போ அவர் இருக்கார் தானே. அப்போ கை இல்லைன்னு சொல்லி அப்போ சொன்னால் அப்போ அவரும் இல்லாமல் போயிருக்கணுமே. கால் இல்லை என்றால் அப்போ நானும் இல்லாமல் போயிருக்கணுமே. இல்லையே, அப்படி ஒன்று ஆகலை. அப்போ அவர் இருக்கிறாரே. அப்போது அவர் எங்கே இருக்கிறார்? இந்த உடம்பில் எது அவர் அப்படின்னு விமர்சித்து பார்க்க சொல்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். இப்போ விமர்சித்து நன்றாக தேடி ஆழ்ந்த விமர்சனத்தோடு இதை அலசி பார்க்கும்போது இந்த உடல் என்பது நான் அல்ல. எங்கே பார்த்தாலும் இந்த 32 உறுப்புகளை சலித்து எடுத்து மணல் சலிப்பதை போல சலித்து எடுத்து பார்த்தாலும் இந்த உடலில் நான் என்பது ஒருத்தர் இங்கே இல்லை என்று நன்றாக புரிந்து உணர்கிறார் அவர். அப்போது உடலில் நான் இல்லை என்றால், என்னுடையதென்று ஒன்று இல்லை என்றால், அப்போ என்னுடைய ஆன்மாவும் இந்த உடல் அல்ல. அப்போ ஆன்மா என்பது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். அதுதான் என்னுடைய ஆன்மா, அதுதான் அதுதான் என்னுடைய ஆன்மா. அப்போது எண்ணம் என்பது மனதில் தான் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது அவர் வெளியிலிருந்து மீள்கிறார். அப்போது எண்ணங்களில் அவர் வாழ்கிறார். அப்போ வெளி உலகத்திலிருந்து மீண்டாலும் எண்ணங்களுக்கு அவருக்கு வேல்யூ இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. அப்போ எண்ணங்களில் அவர் வாழும்போது அப்போது உடலுக்கு வரும் வேதனைகள், வலிகள் என்பது அப்போ இவருக்கா நடக்குது. கை வலினா அப்போ கை இவருடைய கையா? இல்லையே, அது அவருடைய கை இல்லையே. அப்போது கை வலிக்குதுன்னு சொன்னால் அப்போ அவருக்கா வலிக்குது? இல்லை, அது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான். இந்த உடல் என்பது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான். அப்போ அதற்கு வேதனைகள் வரலாம். ஆனால் அந்த வேதனையை அனுபவிக்கும் ஒருவர் இங்கே இருக்கிறாரா? இல்லை, அப்படி ஒருத்தர் இல்லை. வேதனைக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரா? இல்லை. வேதனை சாதாரணமாக வருகிறது, ஆனால் அதை நான் அனுபவிக்கவில்லை, அது எனக்கு வருவதில்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். இங்கே அவர் புரிந்து உணரும் போது சத்தியத்தை தான் அவர் கையாளுகிறார். அப்போ அந்த வேதனைக்கு சொந்தக்காரர் இல்லை. நடந்து போகும்போது காலு தடுக்கி விழுகிறாரு. விழுகும்போது காயம்பட்டு ரத்தம் போகுது. ரத்தம் போகும்போது அப்போ என்னுடைய காலா காயம்பட்டது, என்னுடைய ரத்தமாக போகுது? இல்லை, இந்த சென்சர்களின் இயக்கத்தை அங்கே காண்கிறார். நடைமுறையில் சத்தியத்தை காண்பவர், கையாள்பவர், இந்த உடல் என்பது நான் கிடையாது, இது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான். அப்போ இந்த உற்பத்தி நிலையத்தில் நான் என்று ஒருத்தர் இல்லை. அப்போ இந்த வேதனை என்னுடையதல்ல. அப்போ இதை நான் அனுபவிப்பதென்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார், நடைமுறையில் கையாளுகிறார். அப்போ நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாளும் போது அவருக்கு எது நடந்தாலும் ஒன்று தானே. அவருக்கு அடிபட்டாலும் ஒன்று தான், அவருக்கு என்ன நடந்தாலும் ஒன்று தான், எந்த நோய் வந்தாலும் ஒன்று தான். நோய் என்பது இந்த உடலுக்குள் எந்த நோய் வேணுமானாலும் எப்போ வேணுமானாலும் வரலாமே. அதை யாராலும் தடுக்க முடியுமா? முடியாதே. வயசு போனவருக்கு, பிறந்தவருக்கு வயசு போகுது தானே. வயசு போகிறவருக்கு நோய் வருது தானே. அப்போ நோயை தடுக்கிறதுக்கு நாங்கள் மருந்து மாத்திரைகளை பாவித்தாலும் அது நிரந்தரமாக யாராலையும் சுகமாக்க முடியுமா? இல்லை, முடியாது. ஒரு காலகட்டத்தில் அவருடைய இந்த உடலை அவர் இறக்க வேண்டி வருது தானே. அப்போது அவர் தற்காலிகமான மருந்து மாத்திரைகளை தானே அவர் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அது இந்த உடலை காப்பாற்றி கொள்வதற்கு அவர் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் அது என்னை காப்பாற்றி கொள்வதற்கு அல்ல. அது என்னை இங்கே
காப்பாற்றுவதென்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது, சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவருக்கு சத்தியத்தை நடைமுறையில் கையாளும் போது அவர் அந்த எண்ணங்களிலிருந்து மீள்கிறார். மனதுக்குள்ள வேல்யூ அங்கே இல்லாமல் போகிறது. நானும் இல்லை, என்னுடையதும் இல்லை, என்னுடைய ஆன்மாவும் இல்லை. ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவர் ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்தும் மேலும் வழிக்கு வரும்போது, வழியில் நடக்கும்போது, நடைமுறையில் கையாளும் போது அவருக்கு எது நடந்தாலும் ஒன்றுதான். மனதிலிருந்தும் அவர் மீள்கிறார். எண்ணங்களுக்கு வேல்யூ இருந்தது, மதிப்பு இருந்தது. எண்ணங்களுக்கு மதிப்பு இருக்கும்போது என்னுடைய அம்மா, என்னுடைய குழந்தை, என்னுடைய சகோதரன், அவருக்கு ஒன்றுனா என்னால் தாங்கி கொள்ள முடியாது, அவருக்கு ஒன்றுனா என்னால் ஜீரணிக்க முடியாது அப்படின்ற எண்ணத்துக்கு வேல்யூ கொடுத்து கொண்டிருந்த மனதின் மாயைக்குள் இருந்த இவர் சத்தியத்தை காணும்போது அது ஒரு எண்ணம் மட்டும்தானே. அம்மா என்றால் ஒரு எண்ணம், குழந்தை என்றால் ஒரு எண்ணம். என்னுடைய குழந்தை என்று இங்கே ஒன்று இருக்குதா? இல்லை. பக்கத்து வீட்டு குழந்தைன்னு ஒன்று இருக்குதா? இல்லை. பக்கத்து வீட்டு குழந்தையும் ஒன்று தான், அவருக்கு அவருடைய குழந்தையும் ஒன்று தான். இரண்டுக்கும் சரிசமமாக சத்தியத்தை கையாளும் போது பக்கத்து வீட்டுக்கு குழந்தை கீழே விழுந்துட்டா கணக்கெடுக்காமல் போகிறதும், தன்னுடைய குழந்தை கீழே விழுந்தபோது அங்கே ஒரு தீ பற்றி கொண்டு, ஐயோயோ ஏன் குழந்தைய விழுந்துட்டீங்களா, ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டீங்க, மெதுவாக போக சொன்னேன் தானே, மெதுவாக நடந்து போயிருந்தா நீங்கள் இப்படியா விழுந்திருக்க மாட்டீங்களே, இப்படி காயம் பட்டிருக்காதே அப்படின்னு சொல்லி அவருக்குள் பதற்றம் கிடையாது. அந்த பதற்றம் இல்லை அவர்கிட்ட அந்த அதிர்வு இல்லை. எல்லாமே சமநிலையை அடைந்த தனிந்த நிலை. பெருமதியும் இல்லை, அங்கே மதிப்பும் இல்லை. பெருமதியும் மதிப்பும் அழிந்து போனதன் பிறகு பக்கத்து வீட்டு குழந்தையும் ஒன்று தான், தன்னுடைய குழந்தையும் ஒன்று தான். வன்னஸ் என்கிற புத்த சுபாவத்தை அடையும் இந்த ஸ்ருத்தவாத் ஆரிய ஸ்ராவகர் மனதின் மாயிலிருந்தும் மீள்கிறார். துஷ்டியிலிருந்து மீண்டவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து, சக்காய துஷ்டியிலிருந்து மீண்டவர் ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்தும் மீள்கிறார். மனதுக்குள் எரிந்து கொண்டிருந்த தீ இங்கே அழிந்து போகிறது. இந்த அழிந்து போன நிலைதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் நிர்வாணம் என்று. நிர்வாணம் என்பது தீ அணைந்த சுபாவம் தான். இந்த உலகமே இன்றைக்கு தீயில் எரிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எல்லா இடத்திலும் தீ எரிகிறது, வெளியில் அல்ல, மனதில். மனதில் எரிந்து கொண்டிருக்கும் தீயை அணைத்தது தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள். தீயை அணைக்க வழியை காட்டினார்கள். வா, வந்து பார். வந்தவர்கள் பார்த்தார்கள், தீயை அணைத்தார்கள். தீயை அணைக்கலை, தீ அணைந்தது. வந்து பார்க்கும்போது எங்களுக்கும் இந்த தீயை அணைக்க முடியும், அணையும். நாங்கள் வழிக்கு வரணும். வழிக்கு வந்து நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாளும் போது எங்களுக்குள் இந்த தீ அழிந்து போகும், அணைந்து போகும். தீ அணைந்ததன் பிறகு எல்லாமே ஒன்று தான். இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். இரவாக இருந்தாலும் ஒன்று தான், பகலாக இருந்தாலும் ஒன்று தான். காலையாக இருந்தாலும் ஒன்று தான், மாலையாக இருந்தாலும் ஒன்று தான். மழையாக இருந்தாலும் ஒன்று தான், வெயிலாக இருந்தாலும் ஒன்று தான். காற்று வீசினாலும் ஒன்று தான், புயல் அடித்தாலும் ஒன்று தான். எல்லா இடத்திலும் அவர் இல்லை, எல்லா நேரங்களிலும் அவர் இல்லை. இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட ஆரிய ஸ்ராவகர் இவர்தான், பகவான் புத்தரின் பிள்ளை இவர்தான். எல்லா இடத்திலும் அவர் இல்லை. உலகை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார், மனதின் துஷ்டியிலிருந்து மீள்கிறார். இங்கே பெருமதியோ மதிப்போ கொடுப்பதற்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். இந்த நிலையானது தான் புத்த நிலை, இதான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்தை அடைந்த இந்த ஸ்ருத்தவத் ஆரிய ஸ்ராவகர் வெளி உலகத்திலிருந்தும் மீண்டு, மனதிலிருந்தும் மீண்டு சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். இந்த சாந்தமான இனிமையான சுவைதான் நிர்வாண சுவை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். ஏதாம் சாந்தங் ஏதாம் பிரணீதங் எதிதம் சப்ப சங்கார சமுத்தோ. சாந்தமான இனிமையான சுவை,
இந்த அனைத்து எண்ணங்களிலிருந்தும் மீண்டபோது அப்போது எண்ணங்களிலிருந்து சமநிலையை அடைகிறார். எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது, எண்ணங்களுக்கு மதிப்பு கிடையாது. அப்போது மதிப்பும் பெருமதியும் அழிந்து போனதன் பிறகு அப்போது அங்கே எல்லாமே ஒரே சுபாவம்தான். அப்போ எல்லாமே ஒரே சுபாவத்தை அடைந்த போது அவர் அந்த தனிந்த நிலைக்கு வருகிறார், அணைந்த நிலைக்கு வருகிறார். அப்போது எல்லாமே அணைந்ததன் பிறகு அப்போ அங்கே தீ இல்லை, தீ அணைந்து விட்டது. தீ அணைந்து விட்ட போது அங்கே பிரபாஸ்பரமான நிலை, தூய்மையான நிலை, அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல, பால் குடிக்கும் பிஞ்சு குழந்தையைப் போல அவருடைய மனம் பிரபாஸ்பரமான நிலையை அடைகிறது, பிரபாஸ்பரமான சுபாவத்தை அடைகிறது. இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் நிர்வாணம். அப்போ அந்த நிர்வாண சுவையை தான் இந்த உலகத்துக்கே போதனை செய்தார்கள். வாருங்கள், வந்து பாருங்கள், உங்களாலும் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. அப்போது இதுதான் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தேவைப்படுகிறது. ஏன் உலகம் எரிகிறது, உலகம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஏகப்பட்ட துஷ்டிகள், பார்க்கும் இடமெல்லாம் துஷ்டி, 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 எல்லா இடமும் துஷ்டி. துஷ்டியிலிருந்து இந்த மனிதன் என்றைக்கு மீள்வார், அன்றைக்கு தான் இந்த உலகம் அணையும். உலகம் அணையும் போது, இப்போ அவர் அணையும் போது உலகமே அணையும். உலகம் அணைந்தால் இதுதான் சொர்க்கம். அப்போது இது நாங்கள் இறந்ததன் பிறகு போகும் சொர்க்கம் கிடையாது. இந்த நொடியை எங்களுக்குள் நாங்கள் இதை உணரக்கூடியது. அப்போது இந்த சத்தியத்தை கையாள்பவர், நடைமுறையில் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைபவர் சொர்க்கத்தில் தான் அவர் இருக்கிறார். அப்போது அவருக்கு இருப்பது சாந்தமான இனிமையான சுவை, அதான் நிர்வாண சுவை. அப்போது இந்த நிர்வாண சுவையை அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவான் சரணம்.